ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நீதிமங்க சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டோ சங்கர் வழக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆட்டோ சங்கர் அப்படிங்கிறவர் யார் பொதுவாக அப்படின்னு சொல்லிடுறேன். ஆட்டோ சங்கர் அப்படிங்கிறவர் அவர் குற்றம் செய்ததற்காக அவர் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட ஒரு கைதி தான். அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆட்டோ சங்கர் அவரோட இயற்பெயர் என்னன்னா கௌரி சங்கர் தான் அவரோட இயற்பெயர். இவங்க கேரள மாநிலத்தை சேர்ந்தவர் தான். இவர் சிறு வயதிலே சென்னைக்கு வந்த இவரோட தந்தை தங்கராஜ் அப்படிங்கிறவர் சென்னையில் ஒரு டீ கடை நடத்திட்டு வராரு. தங்கராஜ் அப்படிங்கிறவர் பிற வேலூரை சேர்ந்த ஜெயலட்சுமி அப்படிங்கிற ஒரு பெண்ணை அப்பவே சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டாரு. இந்த தங்கராஜ் ஜெயலட்சுமி அப்படிங்கிற தம்பதிக்கு பிறந்த குழந்தை தான் ஆட்டோ சங்கர் அப்படிங்கிறவர். அதே போல ஜெயலட்சுமி இவங்க குழந்தையையும் அவரோட கணவரையும் சிறு வயதிலே விட்டுட்டு அவங்க குழந்தைய வேறொரு நபரை திருமணம் செய்து கொண்டாங்க. இந்த சூழல்ல தான் தந்தையிடம் வளர்ந்த நபர் தான் ஆட்டோ சங்கர் என்பவர். சிறு வயதிலே இவர் படிப்புல நாட்டம் காட்டாதனால சிறு வயதிலே தான் பணக்காரனாக ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவர்கிட்ட இருந்துட்டே இருந்திருக்கு. அதற்காக நிறைய செயல்களையும் விஷயங்களையும் செய்திருக்காரு. அதே போல இவர் நண்பர்களுடன் சேர்ந்து ஆட்டோ ஓட்டு தொழிலிலும் ஈடுபட்டுட்டாரு. தொழிலில் ஈடுபட்ட பிறகு அப்போ 1980களில சாராய வியாபாரம் தான் அதிக அளவில் இருந்தது. அப்போ மதுக்கடை தனியார் வசம் தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். தனியார் வசம் இருந்ததுனால சாராயம் வியாபாரம் அதிக அளவில் யார் வியாபாரம் செய்கிறாங்களோ அவங்க தான் ஒரு தாதாவாக அப்போ கருதப்பட்டாங்க. எப்போ 1980களில். அதே போல் அந்த தாதாக்களை ஒருத்தர் தான் சங்கர் அப்படின்னு கூட சொல்லலாம். சென்னை திருவான்மையூரில் ஆட்டோ சங்கர் தெரியாதவர் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் அப்போ செல்வாக்கு மிகுந்தவராகவும் பணபலம் படைத்தவராகவும் திகழ்ந்தார் அப்படின்னே சொல்லலாம். அதே போல அவர் ஆட்டோ ஓட்டு தொழிலில் ஈடுபட்டதுனால ஆட்டோ ஓட்டு தொழில் போர் அடிச்சதுனால அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, திருவான்மையிலிருந்து கோவளம் கடற்கரைக்கு சாராயம் கடத்தி வரும் தொழிலில் அவர் ஈடுபட்டார். இந்த தொழிலில் அவர் ஆட்டோ செய்யும் தொழிலை விட இதுல பணம் அதிகமாக வந்ததுனால இவர் இதே தொழிலை தனது தொழிலாகவே தொடர்ந்துட்டு வந்தாரு ஆட்டோ சங்கர் அப்படிங்கிறவர். இவர் பாலியல் தொழிலிலும் அதே மாதிரி சாராயம் கடத்தும் தொழிலும் ஈடுபட்டு வந்ததுனால இவர் அவரோட செல்வாக்கை பயன்படுத்தி அரசியல்வாதிகள் மற்றும் காவல் அதிகாரிகளை கவனித்து வந்ததுனால இவர் இவருக்கான ஒரு பாதுகாப்பு வளையங்களை ஏற்படுத்தி கொண்டார் அப்போ அப்படின்னே சொல்லலாம். இதன் பின்னிட்டு 9/5/1988 சென்னை மந்தவெளியை சேர்ந்த மோகன், சம்பத், கோவிந்தராஜ் இந்த மூவரும் காணவில்லை அப்படின்னு காவல் நிலையத்திற்கு அவரது குடும்பத்தார் புகார் தெரிவிக்கிறாங்க. இந்த புகார் கிடைக்க வருது காவல் நிலையத்துக்கு. இந்த புகாரின் அடிப்படையில் இதுதான் இவர் செய்த குற்றத்துக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த 3 பேர் காணணும் புகார் வருது. இந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை விசாரணையை மேற்கொள்றாங்க. விசாரணை மேற்கொள்ளும் பொழுது ஆட்டோ சங்கர் மீது இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆட்டோ சங்கரிடம் விசாரிப்பதற்கு சற்று காவல்துறை யோசிச்சாங்க. ஏனென்றால் ஆட்டோ சங்கர் இந்த மாதிரியான தொழிலில் ஈடுபட்டு வந்த போதிலும் அவர் ஏழை எளியோருக்கு உதவி செய்து வந்தாரு. அது மட்டும் அல்லாம ஏழை எளிய மாணவர்களுக்கு பள்ளியும் கட்டி வந்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல தனது சந்தேகம் காவல்துறைக்கு இருந்த போதும் ஆட்டோ சங்கரிடம் நேரடியாக அவர் வீட்டிற்கு சென்று விசாரணை தொடங்கினாங்க. இந்த 3 நபர்களை தெரியுமா அப்படின்னு கேட்டபோது சற்றும் தயக்கமின்றி என்ன சொன்னார் ஆட்டோ சங்கர் அப்படின்னா, இந்த நபர்கள் எனக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் காவல்துறைக்கு இருந்த சந்தேகம் தீரவில்லை. இதன் அடிப்படையில் அவங்களுக்கு இருந்த சந்தேகத்தின் அடிப்படையில் ஆட்டோ சங்கரின் நண்பர்களான ஆட்டோ மணி, பாபு, ஜெயவேல் இந்த 3 பேரையும் பிடித்து காவல்துறை விசாரணை மேற்கொள்றாங்க. அந்த விசாரணையின் போது ஆட்டோ மணி, ஜெயவேல் அப்படிங்கிறவங்க உண்மையை சொல்ல மறுக்கிறாங்க. உண்மையை சொல்லல. பாபு என்பவர் உண்மையை கூறிவிட்டாரு. இந்த உண்மையை கேட்டு அவங்க விசாரணையை கேட்டு காவல்துறை அதிகாரிகள் சற்று அதிர்ச்சி அடைந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க ஆட்டோ சங்கரோட இணைந்து மோகன், சம்பத், கோவிந்தராஜ் இந்த 3 மட்டுமல்லாமல் மேலும் 2 பேர் மொத்தம் 5 பேரை நாங்க கொன்றோம் அப்படின்னு விசாரணையில பாபு கூறுறாரு. பாபுவோட விசாரணத்தை வாக்கு மூலமாக அடிப்படையாக கொண்டு சென்னை திருவான்மையூரில் பெரியார் நகர பகுதியில் உள்ள தெனாலி கால்வாய்க்கு அருகே இருந்த ஒரு பெரிய குடிசை வீட்டுக்குள்ள போலீசார் நுழையிறாங்க. அங்கு சென்ற பிறகு மண் தோன்றாங்க. தோண்ட வரிசையாக அழுகிய நிலையில 3 பிணங்கள் கண்டெடுக்கிறாங்க. அந்த 3 பிணங்கள் மட்டுமின்றி அந்த வீட்டிற்கு அருகே பின்புறம் தோண்டும் பொழுது அங்கேயும் ஒரு பிணம் கண்டெடுக்கிறாங்க. ஒரே நாளில் 4 பிணங்கள் கண்டெடுக்கிறாங்க. இது அப்பொழுது செய்தியில பரபரப்பா பேசப்பட்டது. பரபரப்பா இந்த செய்தி பரவியது அன்றைய நாள் அப்படின்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து மோகன், சம்பத், கோவிந்தராஜ் உட்பட மேலும் 2 பேர் கொல்லப்பட்டாங்க. அதுல ஒரு நபர் யாருன்னா ஆட்டோ ஓட்டுநர் ரவி என்பதும் தெரிய வந்தது. மற்றொரு நபர் யாருன்னா பாலியல் தொழிலுக்காக பெண்களை கொண்டு வரும் சுடலை என்பதும் விசாரணை தெரிய வந்தது. இந்த 4 பேரையும் புதைத்துட்டு சுடலை என்பவரோட உடலை மட்டும்
எரித்து கடலில் வீசப்பட்டதாக விசாரணை தெரிய வந்தது. இதை தொடர்ந்து 1988ஆம் ஆண்டு ஆட்டோ சங்கரும் அவரது தம்பியுமான மோகன் உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்படுறாங்க. ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இவர்களையும் சேர்த்து மொத்தம் 11 பேர் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்தனர். இவங்க குற்றம் நடைபெற்றிருந்த காலகட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பொழுது ஆட்சியில் இருக்கும் பொழுதே முதலமைச்சர் எம்ஜிஆர் உயிரிழந்த நிலையில் அவருடைய மனைவியான ஜானகி எம்ஜிஆர் தலைமையிலான ஆட்சி தான் நடைபெற்றிருந்தது. பெரும்பான்மையின்றி அந்த ஆட்சி கவிழ்ந்த நிலையில் தமிழ்நாட்டில் அப்பொழுது ஆளுநர் ஆட்சி தான் நடைபெற்று இருந்தது. அந்த சூழலில் தான் இந்த மாதிரியான குற்ற செயல்கள் நடந்துட்டு இருந்தது. அதே போல இந்த செயல்னால் நடந்ததுனால ஆளுநர் BC அலெக்சாண்டர் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாரு. என்னன்னா, உடனடியா இந்த வழக்க விசாரணை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாரு. இதன் அடிப்படையில் ஆட்டோ சங்கரின் மனைவியிடமும் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்த பெண்களிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. போலீசார் விசாரணை தொடங்கினாங்க. அப்பொழுது அவங்க வீட்டிற்கு செல்லும் பொழுது பிணங்களை எடுத்து செல்ல பயன்படுத்தப்படும் வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. அது மட்டுமின்றி ஆட்டோ சங்கரின் வீட்டிற்குள் நுழையும் பொழுது பறிமுதல் செய்யப்படும் பொழுது ஆட்டோ சங்கரோட டைரி ஒன்று கிடைக்குது. அந்த டைரியில என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, அரசியல் புள்ளிகள் அதே போல காவல்துறை அதிகாரிகள் உட்பட பல்வேறு நபர்களுக்கு பணம் கொடுத்ததும் வாங்கினதும் தொடர்பான விவரங்கள் அந்த டைரியில் இருக்குது. இதை தொடர்ந்து ஆட்டோ சங்கரும் அவரது தம்பியும் 6 பேரை கொலை செய்த போது அதில 6ஆவதாக கொலை செய்யப்பட்டவர் அவரது 4வது மனைவியான லலிதா என்பது தெரிய வந்தது. 6ஆவதா கொலை செய்யப்பட்டாரா அப்படின்னா 5 கொலை தான் பண்ணனாங்க அப்படின்னு இருக்கு. ஆனால் 6 கொலை பண்ணியிருக்காங்க. அதுல 6ஆவதா கொலை செய்யப்பட்டது அவரோட 4வது மனைவியான லலிதா என்பது தெரிய வருது. ஆனால் போலீசார் விசாரணையின் போது என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, லலிதா என்பவர் சங்கரோட சுயரூபத்தை தெரிஞ்சுதான் அவங்க மனைவி விலகி இருக்காங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா விசாரணைலாம் தெரிய வந்தது 6ஆவதா அவரோட மனைவியான லலிதாவும் கொலை செய்யப்பட்டு இருக்கார் அப்படிங்கிறது. பெரியார் நகரில் உள்ள அம்மன் கோயிலுக்கு அருகே உள்ள ஒரு வீட்டுல சமையல் அறையின் கீழே நிர்வாண கோலத்துல லலிதாவோட உடல் புதைக்கப்பட்டு இருந்தது. அப்போ கண்டெடுக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு விசாரணையின் பொழுது சங்கர் கூறுறாரு. சங்கரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த 6 கொலையை தொடர்ந்து வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்படும் பொழுது சங்கர் கூறுகிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, விசாரணை வேலூரை சேர்ந்த ஜெகதீஸ்வரியே அப்படிங்கிற ஒரு பெண்ணை தான் நான் முறைப்படி திருமணம் செய்து கொண்டேன். அதை தொடர்ந்து பாலியல் தொழிலுக்காக அழைத்து வரப்பட்ட சுமதி, சுந்தரி ஆகியோரையும் நான் திருமணம் செய்து கொண்டேன். இந்த சுடலை எதனால நான் கொலை செய்தேன் அப்படின்னா, சுமதியையும் சுந்தரியும் தொழிலுக்கு அறிமுகம் செய்த சுடலை என்பவர் தமக்கு தெரியாமலேயே இருவருடனும் பாலியல் தொல்லை இருவருக்கும் கொடுத்து வந்தாரு. அதனாலதான் நான் சுடலையை கொன்றதும் இல்லாம அவரோட உடலை எரிச்சிட்டேன் அப்படின்னு விசாரணையில ஆட்டோ சங்கர் தெரிவிக்கிறாரு. சரி, இன்னொரு நபரான ரவி ஆட்டோ சங்கர் எப்படி கொன்னாரு அப்படின்னு கேட்ட பொழுது, சுடலையை தேடி வந்த ஆட்டோ ஓட்டுநரான ரவியை நான் கொலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. மேலும் மந்தவெளியை சேர்ந்த 3 நபர்களை எந்த காரணத்திற்காக கொன்ன அப்படின்னு ஆட்டோ சங்கரிடம் கேட்கும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, மோகன், சம்பத், கோவிந்தராஜ் இவங்க பண தகராறு கொடுப்பது வாங்கல, எங்களுக்கு அடிக்கடி தகராறு ஏற்பட்டது, அதனால நாங்க 3 பேர் கொன்றுட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இதை தொடர்ந்து 4வது மனைவியான லலிதாவை கொன்றதற்கான காரணத்தை கேட்கும் பொழுது ஆட்டோ சங்கரின் தம்பியான மோகன் சொல்றாரு என்ன அப்படின்னா, பெங்களூரை சேர்ந்த பெண்ணு தான் லலிதா. இவங்க பாலியல் தொழிலுக்காக சுடலின் மூலம் அறிமுகம் செய்யப்பட்டாரு ஆட்டோ சங்கரிடம். ஆனால் இந்த லலிதா அப்படிங்கிற பெண் சங்கரோட சுயரூபத்தை தெரிஞ்சு அவங்க சுடலையோட ஓடிட்டாங்க. அதை தாங்க முடியாம ஆட்டோ சங்கர் பழி தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பல்லாவரத்துல சுடலையுடன் வாழ்ந்துட்டு இருந்த லலிதாவை நேரில் போயிட்டு ஆட்டோ சங்கர் சமாதானம் செய்து அழைத்து சுடலையை என்ன பண்ணிட்டாரு, கொன்னு கடல்ல புதைச்சிட்டாரு. அதே போல ஆத்திரம் தீராமல் லலிதா அப்படிங்கிற அவங்க 4வது மனைவியான அந்த பெண்ணையும் கழுத்தை நெரித்து கொலை செய்து தனது வீட்டிற்குள்ளே சமையலறையில கீழே புதைச்சிட்டேன் அப்படின்னு விசாரணையில சொல்றாங்க. அவங்க தம்பி சொல்றாரு, நாங்க இப்படி சேர்ந்து புதைச்சோம் இந்த ஆத்திரம் தீராம அப்படின்னு விசாரணையின் போது போலீசாரிடம் இவங்க தகவலை தெரிவிக்கிறாங்க. இதை தொடர்ந்து இந்த கொலை குற்றங்களுக்கான வழக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல நடந்துட்டு இருக்கு. ஆட்டோ சங்கர் உட்பட மொத்தம் 10 பேர் மீதான வழக்கு எத்தனை பக்கங்கள்னா 1100 பக்கங்களுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது. சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. பிறகு செங்கல்பட்டு கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்திற்கு வழக்கு மாற்றப்பட்டது. நீதிபதி முன்னிலையில 9 நடுவர் மன்ற நீதிபதிகள், 5 காவல் ஆய்வாளர்கள், நடிகை புவனி உட்பட 134 பேர் சாட்சியம் அளிக்கிறாங்க. அந்த சாட்சியத்தை அடிப்படையாக கொண்டு நீதிமன்றம்
நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுப்பதற்கு முன் 21/8/1990 அன்று வந்து நீதிமன்றத்துல வந்து ஆட்டோ சங்கர் உட்பட அவரது கூட்டாளிகளான குற்றவாளிகள் வந்து ஆஜர்படுத்தப்படும் நாள் வந்து 21/8/1990. ஆனால் அன்று ஜெயில இருந்து ஆட்டோ சங்கர் ஒரு கூட்டாளிகளும் தப்பித்து விட்டாங்க. எப்படி தப்பித்தாங்க அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்கன்னா, சிறைத்துறை அதிகாரிகள் தான் அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு தரப்புன்னு சொல்றாங்க. மற்றொரு தரப்பினர் வந்து உயர் அதிகாரிகளோட உதவிகளின் பேரில் தான் அவங்க வந்து தப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு மற்றொரு தரப்புன்னு சொல்றாங்க. ஆனா அவர் தப்பிப்பதற்கு காரணமாக இருந்தது என்ன அப்படின்னா, சிறையில இருந்த பொழுது அவரோட கூட்டாளியான கணபதி என்பவர் வந்து அவரோட மனைவி வந்து கணபதி அப்படிங்கிறவர் வந்து ஆட்டோ சங்கரோட நண்பர். அந்த கணபதியை சந்திப்பதற்காக கணபதியோட மனைவி தேவி அப்படிங்கிறவங்க அடிக்கடி சிறைக்கு செல்வது வழக்கம். அதே போல கணபதியை வந்து அடிக்கடி பார்ப்பது வந்து அந்த மனைவி தவிர்த்துட்டாங்க. தேவிங்கிறவங்க ஆட்டோ சங்கரை அடிக்கடி பார்ப்பதை வழக்கமாக கொண்டுள்ளாங்க. அதனால அந்த ஆட்டோ சங்கருக்கும் தேவிக்கும் இடையே வந்து காதல் மலர்ந்ததுனால சிறையிலேயே அவங்க 2 பேரும் மோதிரத்தை மாற்றி திருமணம் செய்து கொண்டாங்க. இதை கேள்விப்பட்ட ஆட்டோ சங்கரோட முதல் மனைவியான ஜெகதீஸ்வரி வந்து இதை கேள்விப்பட்டு தேவிக்கும் ஜெகதீஸ்வரிக்கும் சிறையிலேயே தகராறு நடந்தது. அங்க நடந்த போது அதிகாரிகள் வந்து விலக்கிட்டு விட்டாங்க. இந்த சம்பவம் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல சங்கர் தப்பிப்பதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சங்கர் வந்து 21/8/1990 அன்னைக்கு வந்து அந்த தேதியில வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட வேண்டும். ஆனா தப்பிச்சிட்டாரு. இதை தொடர்ந்து இவர்கள் வந்து பிடிப்பதற்காக சிறைத்துறை, சிபிசிஐடி, மாநகர காவல்துறை என 3 குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டு தீவிரமாக இவங்களை தேடிட்டு வராங்க. அதில் தேடிட்டு வரும்போது தனிப்படை போலீசாரின் தேடுதலின் பேரு சங்கருக்கு உதவியாக இருந்த வழக்கறிஞர் ராஜாவும் சுண்டல் குமாரும் சிக்கிய போது அவர்களிடம் தீவிர விசாரணை நடைபெற்றது. தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தினாங்க. அந்த விசாரணை அடிப்படையாக கொண்டு சங்கர் எங்க இருக்காரு அப்படின்னு தெரிய வருது அப்படின்னா, ஒரிசாவில் ரூகேலா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்காரு அப்படின்னு தெரிய வருது. தனிப்படை போலீசார் விரைந்து அங்கு சென்று ஒரிசாவில் ரூகேலா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு விரைந்து சென்று சங்கரையும் அவருடன் தங்கியிருந்த தேவியின் கணபதியின் மனைவியான தேவியும் 2 பேரையும் பிடிச்சிட்டு வராங்க. பிடிச்சு 12 நாட்கள் தனிப்படை காவல் நிலையத்தில் வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து விசாரணை நடைபெறுறாங்க மேற்கொண்டு. இதை தொடர்ந்து சென்னை விமானம் மூலம் அழைத்துட்டு வந்து விசாரணை நடைபெறுறாங்க. இவர் வந்து அழைத்துட்டு வந்த பிறகு சென்னையிலிருந்து இவரை வந்து சேலம் மத்திய சிறைக்கு வந்து ஆட்டோ சங்கரை வந்து மத்திய சிறைக்கு மாத்தியதுனால மோகனும் அவரை தொடர்ந்து அவருக்கு கூட்டாளியுமான செல்வராஜ் இவங்களாம் தலைமறைவாகவே இருந்தாங்க. இவங்க தலைமறைவாகவே இருந்ததுனால இந்த வழக்கு தனியாகவே நடைபெற்று இருந்தது. இவங்க சம்பந்தப்பட்ட வழக்கு இறுதியில 31/5/1991 செங்கல்பட்டு நீதிமன்றத்துல நீதிபதி முன்னிலையில சங்கர் உட்பட அவரது கூட்டாளிகளான குற்றவாளிகள் அவர்களோட வாதத்தை முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் எந்த குற்றமும் செய்யல, நாங்க குற்றவாளிகள் அல்ல அப்படின்னு அவங்க வாதத்தை கடைசி வரை கூறிட்டு வராங்க. ஆனால் செங்கல்பட்டு நீதிமன்றம் வந்து இறுதியாக தீர்ப்பு வழங்கியது என்னன்னா, நீங்கள் 8 பேரும் செய்த குற்றம் வந்து சற்றும் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயவேலு, ராஜாராமன், ரவி, பழனி, பரமசிவம் இவங்க 5 பேருக்கும் ஆயுள் தண்டனையை விதித்து மீதி 3 பேருக்கு ஆட்டோ சங்கர், எல்டின், சிவாஜி இவங்க 3 பேருக்கு தூக்கு தண்டனையும் விதிக்கப்பட்டது. ஆனால் இந்த தண்டனையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்யப்பட்ட போது சென்னை உயர்நீதிமன்றத்திலும் இவங்களோட குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டு அங்கும் இவங்களோட தண்டனை வந்து உறுதி செய்யப்பட்டது. பிறகு இதையும் எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செஞ்சாங்க. உச்சநீதிமன்ற மேல்முறையீட்டின் போது ஆட்டோ சங்கர் தரப்பு அவங்களோட வாதத்தை முன்வைக்கிறாங்க. என்ன வாதம் அப்படின்னா, சினிமாவில் இந்த மாதிரியான செயல்கள்லாம் காட்சிப்படுத்தப்படுது, நாங்க வந்து சினிமாவை பார்த்து தான் இந்த மாதிரியான செயல்லாம் செஞ்சோம், நீங்க வந்து தயாரிப்பாளர் மீது தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இவங்களோட வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஆனா உச்சநீதிமன்றம் வந்து இவங்களோட வாதத்தை வந்து புறக்கணித்துட்டு, நீங்கள் செய்த குற்றம் தான், உங்களோட தண்டனை வந்து உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு உச்சநீதிமன்றம் கூறிடுறாங்க. இதை தொடர்ந்து 7/10/1994 உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு வந்து இன்றளவும் சட்ட மாணவர்களின் புத்தகங்களில் இடம்பெற்றுள்ளது என்பது வந்து குறிப்பிடத்தக்கது. இதை தொடர்ந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து கருணை மனு வந்து அனுப்புறாங்க. யாரு? ஆட்டோ சங்கர் தரப்பு. அந்த குடியரசுத் தலைவர் வந்து அந்த கருணை மனு வந்து நிராகரித்துட்டாரு. இதை தொடர்ந்து இவங்களோட தண்டனை வந்து உறுதி செய்யப்பட்டு இவங்க தண்டனை நிறைவேற்றப்பட்ட நாள் என்ன அப்படின்னா 27/4/1995 அதிகாலை 5:15 மணி அளவில் ஆட்டோ சங்கருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இதை தொடர்ந்து 28/4/1995 அதிகாலையில மதுரை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த எல்டினுக்கும் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது.
பிறகு சங்கரை வந்து இளம் வயதுல விட்டுட்டு போனாங்களோட அவங்க தாய், அவங்க வந்து சங்கரை தேடி வராங்க. சேலம் மத்திய சிறையில ஒரு தூக்கிலிடப்பட்டு இறந்த தருணத்தில் அவங்க தாயும் சங்கரை வந்து பார்க்க வராங்க. இதை தொடர்ந்து சங்கரோட உடல் வந்து அவரோட முதல் மனைவியான ஜெகதீஸ்வரியிடம் ஒப்படைக்கப்பட்டது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.